ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். நீங்கள் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செம்மண் பூமி, நம்மளுக்கு அதுவும் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்டை தாங்க இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த லேண்டானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குழப்பலாம். இந்த லேண்டானது நம்மளுக்கு திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய 4 வழி சாலையிலேருந்து ரெட்டியார் சத்திரத்துக்கு மிக மிக அருகில், அதிகபட்சமே ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டோட ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 அடியில் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருங்க. அதுவும் நம்ம ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டு நம்மளுக்கு அமைஞ்சிருங்க. இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு, அது இல்லாமல் ஒரு 2 போரு இதோட நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த லேண்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும், சுற்றிக்க நம்ம இடத்த சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிணறுல வந்து தண்ணீர் வந்து மேலே தான் கிடக்கு. அது இல்லாமல் 2 போரை பொறுத்த அளவுக்குமே தண்ணீர் வந்து அதிகபட்சம் ஒரு 450 அடி தான் இந்த இடத்துக்கு வந்து போர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் சாயில் பூமியாக நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது செம்மண், சுத்த செம்மண் பூமியாக நம்மளுக்கு இந்த லேண்டானது கிடைக்குதுங்க. இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், நம்ம லேண்டை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாக விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து மக்காச்சோளம், சோளம், அது இல்லாமல் அவரை, அது இல்லாமல் உள்ள 10-20 தென்னை மரம், அது இல்லாமல் நம்ம இங்கே வந்தால் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு வீடும் இந்த லேண்டில் நம்மளுக்கு செப்பரேட்டாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம லேண்டை பார்த்தீங்கன்னா கிணறு வந்து பார்த்துருப்போம். அந்த கிணறுல வந்து மேலாகத்தான் தண்ணீரும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 900 அடி வரைக்கும் கிடைக்குதுங்க. அதுவும் நம்மளுக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியில் நம்ம ரோடு ஃபேஸில் ஒரு மிக குறைவான விலையில் வந்திருக்கக்கூடிய லேண்டு தாங்க இந்த லேண்டானது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் 30 சென்ட்டுங்க. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு குறைச்சி பேசி நாங்கள் வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோவோட ஃபுல் டீடைல்ஸ் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம். லேண்டானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லேண்ட் ஓனர்கிட்டே டேரெக்டாக உட்காந்து பேசி எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி மிக குறைவான விலைக்கு உங்கள் இந்த லேண்டானது நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் வாங்கி போடக்கூடிய ஒரு அக்ரி ஓரியன்டாக இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெட் சாயில் மண்ணுன்னு. அந்த மண்ணை பார்த்தீங்களா, ரெட் சாயில் மண். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், வெங்காயம், அது இல்லாமல் மக்காச்சோளம், சோளம், அவரையிலே ஒரு 5 வகையான அவரை இந்த இடத்துல வந்து போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு இருக்கனால நம்ம வாங்கி நம்ம மேற்கொண்டு விவசாயம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டில் வந்து விவசாயம் பார்க்கலாம். இல்லை ஒரு ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த இடத்த வாங்குங்க, நாங்களே உங்களுக்கு ரீசேல் பண்ணித்தரவும் ரெடியாக இருக்கோம். இந்த லேண்டை வாங்கி நம்ம வந்து ஒரு தென்னை மரத்தை கூட, தென்னங்கண்டோ இல்லை மகாக்கனியோ இல்லை குமிழோ தேக்கோ எது வேணாலும் வச்சு உருவாக்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு. செம்மண் பூமியை பொறுத்த அளவுக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் அதிக மகசூல் தரக்கூடிய பூமியை அமையுங்க. இது வந்து சுத்தமான செம்மண் பூமியாக இருக்கனால நீங்கள் எந்த ஒரு விவசாயம் பார்த்தாலும் அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அதிக ஈல்டு எடுத்து தரக்கூடிய பூமியாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதுவும் மெயின் ஹைவேலேருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவ்வளோ குறைவான விலையில், அதுவும் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய லேண்டு வந்து இவ்வளோ குறைவான விலையில் நம்மளுக்கு கிடைக்கிறது மிக மிக கடினங்க. குறைஞ்சதே அதிகபட்சமாகவே ஏக்கருக்கு 20 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி ஓடக்கூடியவர்கள் இருந்தாலும், இல்லை விவசாயத்தை அதிக நேசிப்பவர்கள் இருந்தாங்கன்னா கூட இந்த லேண்டு அவங்களுக்கு சூட்டபுளாக அமையுங்க. நம்ம லேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம லேண்டை சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், அங்கேயே வீடு கட்டி
அங்கேயே ஸ்டே பண்ணி இருக்கக்கூடியவங்களும் அமைஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுவும் ஊரை ஒட்டினாப்புலேயே இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு சேஃப்டி ஜோனாகவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கும் ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட்.